ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு தோசை தான் செய்யலான்ட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ராகி சோளம் சிறுதானியம் போட்டு தோசை செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஊற வைக்க போகிறேன். என்னென்ன வாங்க எப்படி ஊற வைக்கிறேன்னு பார்க்கலாம். இட்லி நமக்கு வேணும்னா இட்லி கூட ஊற்றிக்கலாங்க. தோசை தான் வேணும்னு இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அரிசி சேர்க்காம செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ராகி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், வெள்ளைச்சோளம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்தே போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது போட்டுக்குங்கப்பா. இப்போ வெள்ளை உளுந்து நான் ஒரு அரை டம்ளருக்கு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி அலம்பிட்டு வந்துடலாம். நல்லா 4-5 வாட்டி அலம்பிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் அலம்பிட்டு வந்துட்டேன்ப்பா. இப்போ ஒரு 2-3 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினோடனே நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 1/4 டம்ளர் அவல், கெட்டி அவல் இருக்குது இல்லைங்களா, சிகப்பு அவல், அது எடுத்திருக்கேன். அதையும் நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கல, கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ராகி, சோளம், அவல் போட்டுட்டு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட இந்த சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் கூட போட்டுக்கோங்க. ஆனால் இந்த அவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மணிக்கணக்காக நம்ம வந்து புளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புளித்த உடனே எடுத்து காட்டுறேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு புளிச்சிருச்சு. ஒரு 4 மணி நேரம் இருந்தாவே போதும். இது வந்து 2-3 நாளைக்கு வச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா 2-3 நாளைக்கு வச்சா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள், அவ்வளோதான். 2 நேரத்துக்கு நல்லா கலக்கிக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. ஹெல்த்தியான தோசை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அரிசியே சேர்க்காம இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசையை விட இட்லி ஊற்றிக்கலாம். நான் தோசையே போதும், 2 பேருக்கு இட்லி தோசைன்ட்டு மாற்றி நிறைய செய்ய வேண்டான்ட்டு தோசையே ஊற்றிட்டுருக்கேன். தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, செமையான அரிசியே சேர்க்காத தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சூப்பரான அட்டகாசமான அருமையான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. அம்பிட்டு தாங்க.